அப்ப ஜுனைதா அம்மா அடுத்து பேச போறாங்க. எனக்கு நீங்க என்னதான் நீங்க ரிசல்ட் சொன்னாலும் வாழ்க்கை நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு. ஜுனைதா அம்மா பேசினாங்கன்னா அவங்களோட பேச்சு ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா அனல் பொறிக்கிற தீ அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா அவங்களுடைய ஒவ்வொரு வார்த்தைகளுமே அந்த சொல்லுவாங்களே இதமான காற்றில் அந்த இயற்கையோடு ஏய்ந்த ஒரு சில மணித்துளிகள் மலையில் விழுகிற மாதிரி இருக்கும். ஆனா அது வந்து நமக்கு உரைக்கும். அந்த மாதிரி வந்து ஜுனைதா அம்மா பேசுவாங்க. ஜீனத்தம்மா அவர்களுக்கு எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்னை உணர்வுகளையும் தூண்டும் தலைமை முறையான அத்தமிழை வணங்கி என்னுடைய பட்டிமன்ற தொகுப்பினை வழங்க உள்ளேன். என் பெயர் ஆஹா ஜுனைதா, பரங்கிப்பேட்டை. ஒரு பொய்ய திரும்பி 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 பேசும்போது அது உண்மையே ஆகாது. நம்ம சக்தி அம்மா பேசுனாங்க, அவங்க பேசுறாங்க, ஆனா சும்மா பேசுறதுலயே ரெண்டு வித்தியாசம் கண்டுபிடிக்கலாம். உள்ளத்திலிருந்து பேசுறது ஒண்ணு, உதட்டு வழியா பேசுறது ஒண்ணு. இந்த உதட்டு வழியாதாம்மா அந்த அம்மா பேசிட்டு போயிருக்காங்க. அப்படி பேசுறாங்களே, அவங்களுடைய பிள்ளைகளை யார் பாத்துக்கிறதுன்னு கேளுங்க, யார்கிட்ட விட்டுட்டு வர்றாங்கன்னு கேளுங்க. அவங்களுக்கும் ஒரு துணையை தேடுறாங்க இல்லைங்களா? ஒரு குடும்பத்துல ஒரு குழந்தைய விட்டுட்டு வந்தா, ஒரு பெரியவர்கள்ட்ட வயதானவர்கள்ட்ட விட்டுட்டு வந்தா, அவங்க பக்குவமா அந்த குழந்தைகளுக்கு எதை சொல்லி கொடுக்கணும், எப்படி சொல்லி கொடுக்கணும்னு அந்த பக்குவம் அறிஞ்சு சொல்லி கொடுப்பாங்க. இதுதான் இந்த காலத்துக்கு ஏற்ற கல்வி. படிக்கிறது மட்டுமே கல்வி ஆகாது. அனுபவ கல்வி என்பதுதான் மிகச்சிறந்த கல்வி. நம் தாய் தகப்பனிடமோ அல்லது மாமியார் மாமரியாரிடமோ நமது குழந்தைகளை நாம் விட்டு விட்டு மணிக்கணக்கில் நாம் வேலைக்கு செல்கிறோம். பிள்ளைகளை பற்றி நினைக்க நேரம் உண்டா? வேலை நேரத்தில் வேலை முடிந்து வந்தாலும் பிள்ளைகளுடைய நினைவே இருக்காது சிலருக்கு. ஏனென்றால் அவ்வாறு பார்த்து கொள்கிறார்கள். அவர்கள் மீது ஒரு நம்பிக்கை, அப்பாடா நம்ம பிள்ளைய நம்ம பார்க்கவே வேணாம், நம்ம பிள்ளை நமக்கு எல்லாமே செஞ்சு வச்சிருவாங்க, நம்ம மாமியார் அல்ல அம்மா நம்ம அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சத்தியமா நீங்க திரும்பி திரும்பி போய் சொன்னாலும் உங்களுடைய முகம் வந்து மிக அருமையா காட்டி கொடுக்கும். இன்னொன்னு, இந்த ராகவம் ஐயா பேசினார் பாருங்க, பொய்யிலும் பொய், அமுட்டும் பொய்யுங்க. அவரை மாதிரி எல்லாருமே ஆர்டர் பண்ணிட்டு இருந்தா அம்பானி கூட பிச்சை எடுக்க வேண்டியதுதான். அப்படியாப்பட்ட அம்பானி கூட என்ன செய்யறது? பிச்சை எடுக்க வேண்டியதுதான். ஏன்னா சொல்லுங்க அம்மா சொல்லுங்கம்மா, நான் அமைதியா இருக்கேன். சொல்ல முடியும். இப்படி எல்லாம் ஏதாவது சொன்னாதானே ஆகும். அம்மா அவர் பேசும்போது ஒரு மருமக பிள்ளை, இதே ரெக்கார்டா இருந்தா மருமக கேட்டுச்சுன்னா ஒருத்தர் பேசும்போது ஒருத்தர் மைக் ஆஃப் பண்ணிட்டு பேசுனீங்கன்னா தான் எக்கோ ஆகாது. அதாவது பேசுறது வந்து கேட்க மாட்டேங்குது. அதனால பேசும்போது யாராவது பேசுனா இடையில மைக் ஒருத்தர் ஆஃப் பண்ணிடுங்க, அப்புறமா பேசலாம். ஏன்னா என்ன பேசுறீங்க அப்படிங்கிறது கரெக்டா தெரிய மாட்டேங்குது. கண்டிப்பா கண்டிப்பா. ராகவன் ஐயா பேசும்போது அவருடைய மருமகன் நல்ல வேலை இல்லை. ஏன்னா அது ரெக்கார்ட் பண்ணி, ஐயா நீங்க தான் சொன்னீங்களே ரொம்ப பட்டிமன்றத்துல எடுங்க போடுங்க ஆர்டர்ன்னு போட்டார்னா அவரு எல்லா சம்பளமும் ஒரே நாள்ல புடிங்கிட்டு விட்டுருவாங்க போல. தண்ணி கொண்டு ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க. அம்மா ஒரு நிமிஷம், ஐயா பேசுனது மட்டும் இல்ல, எல்லாரும் பேசுனது ரெக்கார்ட் ஆயிருக்கு, போட்டுடலாம். அம்மா தயவு செய்து திருப்பி குழுல போட்டுறாதீங்க, அவங்க மருமக கையில கிடைக்க கூடாது, அவ்வளோத்தான். மற்றொன்று இன்னொன்னு சொல்ல விரும்புகிறேன். கூட்டு குடும்பம்னு சொல்றீங்க. இந்த கூட்டு குடும்பத்தில் நிழலை தொலைத்து விட்டு தேடி அலையும் மனங்கள் இங்கே ஏராளம் அம்மா, ஏராளம். சும்மா வாய் வழியா சொல்லிட்டு இருக்காதீங்க. எந்த ஒரு செய்தியும் எதையுமே நிதானிச்சு யோசிச்சு பேசணும். சிறு சிறு மகிழ்ச்சிகள் கூட கூட்டு குடும்பத்துல தாங்க அதிகம். என்ன, ஒரு வீட்டுல ஒரு மாளிகை போல கட்டி வச்சிருக்கீங்க, வாசல்ல ஒரு பெரிய கார் ஏத்தி வச்சிருக்கீங்க, ஆனா உள்ள போனா மயான அமைதி. வீட்டுக்குள்ள போனீங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுங்க, மயான அமைதி. இந்த அம்மா பின்னாடியே போகணும். என்னம்மா வீட்டுல யாருமே இல்லையா? யாருமே இல்லைங்க, என் கணவர் வீட்டுக்கு போயிருக்காரு, என் குழந்தை டியூஷன் போயிருக்கான், இன்னொரு குழந்தை வந்து ஹிந்தி டியூஷன் போயிருக்கான் அப்படின்னு பெருமையா சொல்லுவாங்க. ஆனா அந்த வீட்டுல கண்டிப்பா சந்தோஷம் நிலைத்து நிக்குமா? சத்தியமா இருக்காது. இதே வந்து ஒரு கூட்டு குடும்பம்
இருக்கிற நம்ம தோழியவோ அல்லது அந்த வீட்டுக்கு ஏதாவது ஒரு காரணமா நம்ம போனோம்னா வாசல்ல பாத்தீங்கன்னா பல்லு போன ஒரு தாத்தா உட்காந்துருப்பாரு. வீட்டுக்குள்ள பூந்த உடனே ஒரு பாட்டி ஒண்ணு டொக்கு டொக்கு டொக்குன்னு இடிச்சுட்டு உட்காந்துருக்கும். உடனே ஒரு அடுப்பங்கரையில இருந்து யாருமா என்னம்மான்னு கேட்பாங்க. இதே நம்ம தோழிய பார்க்க போனா நம்ம தோழி அங்க உள்ளேந்து வெளியில வர்றதுக்காட்டியும் ஒரு 10 பேருக்கு நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கும். பெரியப்பா நல்லா இருக்கீங்களா, தாத்தா என்ன செய்யறாங்க, பாட்டி நம்மள விசாரிப்பாங்க, அம்மா நல்லா இருக்காங்களா, அப்பா நல்லா இருக்காங்களா. அப்ப நம்மளே நம்ம மறந்துருவோம், நம்ம எதுக்கு போனோங்கிற விஷயம் கூட நமக்கு மறந்துரும். அந்த அளவுக்கு நம்மள உபசரிப்பாங்க. உடனே ஒருத்தவங்க தண்ணி கொண்டு வந்து தருவாங்க, ஒருத்தவங்க ஏதாவது ஸ்நாக்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாங்க, உட்காருமா டிவி போட்டு விடுவாங்க, ஃபேன் போட்டு விடுவாங்க, எல்லாமே செய்வாங்க இந்த காலத்துல. ஆனா பேச்சு துணைக்கு ஆட்கள் இருக்குமா? அதுதான் என்னுடைய கேள்வி. எவ்வளவு பெரிய வீடா இருந்தாலும் அந்த வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷம் நிலைக்கணும்னா மக்கள் நடமாட்டம் இருக்கணும். கண்டிப்பா அதுதான். சிறு சிறு மகிழ்ச்சிகள் கூட இந்த கூட்டு குடும்பத்துலதான் கிடைக்குதுன்னு சொல்றோம். எதையுமே கொண்டு வந்தது இல்லைங்க. நம்ம எதையுமே கொண்டு போறதுக்கு வாழ்வது கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள் தான் நம்ம உறவுகளோட ஒட்டி வாழ்ந்துடணும். அதுவும் ஒத்துமையா வாழணும். ஏன் நம்ம பிரிஞ்சு போய் அந்த கணவர்கிட்ட விட்டு கொடுத்து வாழ்றத ஒரு கூட்டு குடும்பத்துல அந்த விட்டு கொடுத்து மனப்பான்மை எங்க போச்சு உங்களுக்கு? அதே வாழ்க்கை தானே வாழ போறீங்க. தன் புருஷங்கிட்ட விட்டு கொடுக்கணும். அதே விட்டு கொடுக்கற ஒரு மனப்பான்மை தன் மாமியார் கிட்டயோ தன் குழந்தைங்கிட்டயோ தன் ஓரவத்திக்கிட்டயோ ஏன் இல்லாம போச்சு உங்களுக்கு? இதுதான் என்னுடைய கேள்வி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம மீராம்மா பேசுனாங்க பாருங்க, செம்ம லாஜிக்கு. அவங்க வீட்டுல பேசுனாங்க, அதாவது ஒரு பொண்ணு பார்க்க போனா வீட்டுல இருக்கிற பெரியவங்க எல்லாம் ஹால்லையா ஹால்லையா அம்மா அம்மா உங்களுடைய முகம் தெரியல. சொல்லுங்க சொல்லுங்கம்மா. முகம் தெரியல, வீடியோ மேல ஃபேன்லாம் தெரியுது. ஓ சாரி சாரி சாரி. அதாவது மீராம்மா பேசுனாங்க, பொண்ணு பார்க்க போனோம், அந்த பொண்ணு எடுத்த உடனே ஹாலா வாலா. அம்மா மீராம்மா உங்க வீட்டுல மட்டும்தான் அது நடந்திருக்கும், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நீங்க உங்களை பொண்ணு பார்க்க வரும்போது நீங்க அந்த மாதிரி கேட்டிருந்தா இன்னைக்கு ஒரு அழகான கணவன் உங்களுக்கு கிடைச்சிருப்பாரா? ஒரு அனுசரிக்க கூடிய ஒரு கணவன் உங்களுக்கு கிடைச்சிருப்பாரா? எங்க அண்ணன் எங்கதான் உங்களை கூட்டிட்டு போகல சொல்லுங்க பாப்போம். நீங்க நினைச்ச இடத்துக்கு கவி அரங்கமா இருக்கட்டும், பட்டி அரங்கமா இருக்கட்டும், தமிழாலய குடும்பமா இருக்கட்டும், எங்க நீங்க சென்றாலும் நீங்க மேடையில ஏறி மேடையில முடிக்கிற வரைக்கும் உங்களுக்காக ஒரு ஜீவன் காத்து கொண்டிருக்கு. அந்த ஜீவனை கூட நீங்க மறந்து அந்த நாள் பூரா உட்கார்ந்துருக்கீங்க. அப்படி இருந்தும் உங்க மேல ஒரு பாசத்தால அவர் நின்னு அழைச்சிட்டு வர்றாரு. இந்த மாதிரி ஒரு கணவனை நீங்க இந்த வார்த்தை கேட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிருப்பாரா? என்ன ஒரு கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? அதை விட இந்த ராகவன் ஐயா பேசுறதுதான் ஒண்ணுமே சொல்ல முடியல. அவரோட வாய் மட்டும்தாங்க அப்படி பேசுது. ஆனா அவர் முழுக்க முழுக்க பாருங்க கூட்டு குடும்பத்தை பத்தி தான் பேசி அதுக்கான ரிசல்ட் அவரே கொடுத்துட்டு போயிட்டாரு. அதுதான் பெரியவங்கிறது. ஒரு பெரியவங்கிற ஒரு அல்ட்ராசிட்டிங்கிறது அதுதான். அடுத்ததாக என்ன நான் சொல்ல விரும்புறேன்னா, உணவு உணவு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன். ஒருத்தவங்க யாரோ கேட்டாங்க சாம்பார் இட்லிங்க, ஒரு இட்லிக்கு ஒரு சாம்பார் ஒரு சட்னி இருந்தா தாங்க ருசியே. சாப்பிடுறது எதுக்கு? ருசிச்சு சாப்பிடணும். ஒரு நிமிஷம், அதுவும் ராகவன் ஏதோ சொன்னாங்க ஆர்டர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா, அதுதான் சொல்ல வரேன். என்ன சொல்ல வரேன்னா, ஒரு நம்ம வாழ்றது கொஞ்ச நாள். நம்ம 200 வருஷம் வாழ போறோமா? குறைஞ்சது ஒரு 100 வருஷம் தொட போறோமா? அப்படி தொடுறதுல 1000த்துல ஒருத்தவங்க தான். ஆனா வாழ்றது கொஞ்சம் காலமா இருந்தாலும் ருசிச்சு பசிச்சு சாப்பிடணும். ஒரே ஒரு இட்லிக்கு ஒரு பொடியை தொட்டு தொட்டு சாப்பிடுறது எத்தனை நாளைக்கு? நாக்கு செத்து போயிடாது இல்லையா? அந்த இட்லிக்கு அதே ஒரு சட்னி, ஒரு கார சட்னி, ஒரு தொட்டுக்க ஒரு என்னது சொல்லுவாங்க அந்த பொடி, அந்த கார பொடி, அது சாம்பார். திங்கிறது 4 இட்லியா இருந்தாலும் 4 வகையா சாப்பிட்டு பாருங்க, நீங்க நீண்ட நாள் வாழலாம். அது அடுத்தது என்னன்னா, அந்த உணவு ஒரு எங்க கிடைக்கும்னா நம்ம கூட்டு குடும்பத்துல தான் கிடைக்கும். அம்மா என்ன செய்வாங்க, பெரியம்மா இட்லி சுடுவாங்க, சித்தி என்ன செய்யும், சட சடன்னு ஓடி போய் ஒரு சட்னியை போடும். என் வீட்டுக்காருக்கு சாம்பார் வச்சாதான் பிடிக்கும் உடனே. அப்ப 4 வகையான சாப்பாடு, 4 வகையான சாப்பாடு, ருசியான சாப்பாடு கூட்டு குடும்பத்துல தாங்க கிடைக்கும். தப்பி தவறி இந்த தனி குடும்பத்து வீட்டுக்காரங்களுக்கு தயவு செய்து விருந்தாடிய கூட போயிடாதீங்க.
ஒரு வாரத்துக்கு முன்னாடி வச்ச சட்னியை நம்மளுக்கு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எடுத்து சூடு காட்டுவாங்க. என்ன ராணி அம்மா பயங்கரமா சிரிக்கிறீங்க, உங்களை பத்தி சொல்லிட்டேனோ? அம்மா இல்லம்மா, இல்ல உண்மையை சொல்றீங்களே அதனாலதான் நினைச்சேன். அம்மா அப்படியா, அடுத்த தடவை யாரும் வரமாட்டாங்கல்ல, தனியா தெரிஞ்சுக்கிட்டு. அம்மா ஆட்கள் மனுஷன் வேணும்னா அது விஷமா இருந்தாலும் திரும்பி திரும்பி போய் சாப்பிடணுமா, அதுதான் தமிழர்களோட குணம். அவங்க நீங்க வேணும்னு வந்தா நாங்க எப்படி இப்படிதான் நாங்க கவனிப்போம், அவ்வளவுதான். அதாவது இந்த குளிர் ஃப்ரிட்ஜ்ல வச்சு வச்சு இன்னைக்கு சாப்பிட்டுட்டீன்னா நீ தப்பிச்ச, இல்ல வச்சிட்டனா இதேதான் நாளைக்கு வச்சு ஓட்டுவன்னு அந்த வீட்டுக்கார விரட்டுன்னு விரட்டி அவரை போட்டு ஒரு வழியாக்கி அவரு சம்பாதிக்கிறத அப்படியே கொண்டாந்து இந்த அம்மாட்ட கொடுக்கணும். கொடுக்கலன்னா மட்டும் அந்த வீட்டுக்காரே உள்ளக்க வர முடியாது. அவரை நான் வச்சிருக்கிறதுக்கே சம்பாதிக்கிறாங்களோட ஐடென்டிட்டி தான், மத்தபடி அவங்க எல்லாமே நமக்கு வேலையால் தானே. கண்டிப்பா அததான் நான் சொல்ல வரேன். இதே ஒரு கூட்டு குடும்பத்துல என்ன செய்வாருன்னா, ஒரு சம்பளத்தை எடுக்கிறாரு, கொண்டு போய் அம்மா கிட்ட கொஞ்சம், அத மனைவி கிட்ட கொஞ்சம் பிரிச்சு கொடுக்கறாரு. அப்ப அந்த அம்மா என்ன செய்யும், ஏன் பொண்டாட்டிகிட்ட கொடுறாம்பாங்க. இதே உங்க பொண்டாட்டி என்ன உங்க அம்மாட்ட கொடுத்துட்டியா அப்படின்னு கேட்பாங்க. அப்படி இருந்தாலும் அந்த ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தான் சேர்த்து வச்ச காசுகளை எடுத்துட்டு தான் பிள்ளைகிட்ட கொடுத்து அந்த ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைய அதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு வழி கொடுப்பாங்க. இதுதான் அந்த கூட்டு குடும்பத்தினுடைய ஒரு அழகான ஒரு செயல். அது மட்டும் இல்ல, இந்த நீயா நானா நிகழ்வு எடுத்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நிகழ்வுலையும் பாருங்க, கூட்டு குடும்பத்துல வளரக்கூடிய பிள்ளைகள் தான் அத்தனை பண்பாடுகளிலும் சிறந்ததாகவும் கலாச்சாரத்தில் சிறந்தும் விளங்குகின்றது. தனி குடும்பத்தில் வாழும் பிள்ளைகள் தயவு செய்து, நானும் ஒரு தாய் தான், ஆனால் தனி குடும்பத்தில் வாழும் பிள்ளைகள் கலாச்சாரமற்ற குழந்தைகளாகத்தான் வளர்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் இது ஒத்துக்க வேண்டிய விஷயம். ஏன் அப்படின்னா, நம்ம பிள்ளைக்கு ஒன்னும் தெரியலன்னா கூட அது அந்த சமூக ஊடகத்தின் மூலமாகவோ இல்ல கூடுவார்களோட சேர்ந்து கெட்ட பழக்கங்களையும் கெட்ட செய்திகளையுமே தெரிஞ்சுக்குது. அது கிட்ட நம்ம போனா நம்ம அப்பா அம்மா திட்டுவாங்கங்கிற ஒரு பயத்துல வேணா நம்ம கிட்ட அது காட்டி கொடுக்காம இருக்கும். ஆனா அது கூட அந்த பழக்கத்துக்கு அடிக்ட் ஆகுறது என்பதுதான் பெரும்பான்மையான குழந்தைகளை பத்தி நான் சொல்றேன். ஒரு சில குழந்தைகளை பத்தி மட்டும்தான் நான் சொல்றேன். அடுத்தது பாருங்க, ஒரு கூட்டு குடும்பத்துல எப்படி இருப்பாங்கன்னா, பாட்டி கொஞ்ச, தாத்தா கெஞ்ச, சித்தி சித்தப்பா கிட்ட சொல்ல, அத்தை நம்மள விரட்ட, மாமா அதட்ட, அண்ணன் கொடுப்பான், தங்கச்சி எடுப்பா, மச்சான் கேலி பண்ணுவான் மச்சினிச்சிய. இதெல்லாம் எங்க கிடைக்கும்? கண்டிப்பா ஒரு கூட்டு குடும்பத்துலதான் கிடைக்கும். ஒரு தனி குடும்பத்துல இத்தனையும் இழந்துதான் இருப்பாங்க. அவங்க மனசுல ஆயிரம் ஆசைகள் இருக்குமா? அவங்க போவாங்க ஒரு இடத்துல, ஒரு கூட்டு குடும்பத்தை பார்த்தோன்னே தன்னையே மறந்து போவாங்க. ஓ, இப்படியும் ஒரு உறவு இருக்கா, இப்படியும் செய்வாங்களா அப்படின்னு. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த காலமானது நான் செய்வதுதான் நன்மை, நான் செய்வதுதான் சரி என்று தானாகவே அவர்களாவே ஒரு வட்டத்தை வரைந்து கொண்டு அந்த வட்டத்துக்குள் வாழ்வது மட்டும் இல்லாமல் மற்றவர்களையும் ஒரு வட்டத்துக்குள்ளே வாழ வைக்கிறாங்க. நம்ம சக்தி அம்மா மாதிரி இல்லவே இல்ல, கண்டிப்பா இல்ல. இதே நான் ஒரு கூட்டு குடும்பத்துல பிறந்தவதான், ஆனா நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதும் ஒரு கூட்டு குடும்பம் தான். எனக்கு நம்ம அந்த ஜோமினா அம்மா மாதிரி எனக்கு பிரசவ வலி ஏற்பட்டுச்சு. பிரசவ வலி ஏற்படும் போது ஐயோ கடவுளை, நான் துடிச்சதை விட என் ஓரவத்திங்க பாருங்க, நான் இதுக்கே 5வது மருமக, 1 2 இல்லைங்க, 5வது மருமக. என் பெரிய குழந்தனார் வைஃப் ஓடி வர்றாங்க, ஏதோ கையில ஒரு காசை முடிச்சு ஏதோ கடவுளுக்கு வேண்டிக்கிட்டு கையில கட்டி விடுறாங்க. இன்னொரு குழந்தனார் ஒட்டியாடுறாங்க, மாமா இதை கொஞ்சோண்டு குடிச்சுக்கடா, குடிச்சுக்கிட்டுன்னா சுகப்பிரசவமா ஆகும்னு ஒரு குழந்தனார் வைஃப் வாயில ஊத்தாத குறை அவங்க ஊத்துறாங்க. என் குழந்தனார் ஓடி போயிட்டு ஒரு காரை பிடிச்சிட்டு வராரு, எனக்கு அதுக்கு ஹாஸ்பிட்டல் போறதுக்கான ஒரு வழியை ஏற்படுத்துறாரு. இப்ப இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்களும் தான் ஆடாவிட்டாலும் தன் சதையாடும் என்று கூறுவார்கள் அல்லவா? அது போலத்தான் அந்த கூட்டு குடும்பத்தில் வரும் நிகழ்வுகள் ஒவ்வொன்றும் மறக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, ஆலமரத்தின் விழுதுகள் தான் அம்மரத்தை அசைக்கவே முடியாது. அந்த விழுதுகளாலதான் அந்த மரம் ஆடாம அசையாம நிக்கும். கூட்டு குடும்பமும் அப்படிதான். இந்த ஈகோன்னு ஒண்ணு இல்லைன்னு வச்சுங்களேன்,
அந்த கூட்டு குடும்பம் வந்து அவ்வளவு சிறப்பானதா இருக்கும். இந்த ஈகோவை வளர்த்தும் விடக்கூடாது, வளரவும் விடக்கூடாது. அது ஏன் அப்படின்னா, நான் வந்து என் கிளாஸ் ரூம்ல நான் பார்த்தேன். ஒரு சின்ன பையன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். அவன் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வந்தான். அவன் எடுத்துட்டு வரும்போது முதல்ல வந்து கொண்டைக்கல்ல எடுத்துட்டு வந்தான். அது எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டாங்க. அடுத்த நாள் 2 கடல மிட்டாய் எடுத்து வந்தான். இந்த கடல மிட்டாய் எடுத்துட்டு வந்து வாயால கடிச்சு 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 எல்லாருக்கும் ஷேர் பண்ணான். நான் சொன்னேன், ஏன்டா அது 2 தானே இருக்கு, அது நீ மட்டும் சாப்பிட்ட? என்னன்னா, நோ மிஸ், எங்க தாத்தா வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு சாப்பிட சொல்லியிருக்காங்க மிஸ் அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த ஒரு வார்த்தை வந்து அந்த 6 வயசுலயே பதிய வைக்கிறது யாருன்னா அந்த தாத்தா தான். அந்த தாத்தாவாலதான். இதே வந்து தனி குடும்பத்துல இருக்கிற ஒரு குழந்தைய பஸ்ல கொஞ்சம் நவுத்தி உட்கார வைங்களான்னு சொன்னா அப்பதான் நல்லா பரப்பிக்கிட்டு இப்படி உட்காருவான், அகலமா உட்காருவான். ஏன்னா நம்ம உட்கார்ந்தா இடம் கெட்டுருவாங்களோன்ட்டு படுத்துப்பான் வேற. ஏன்னா அவங்களுக்கு முழுசா கொடுத்து கொடுத்து எல்லா சுதந்திரத்தையும் முழுமையா கொடுத்து அந்த ஃபுல்லா அவங்க வந்து அனுபவிக்கிறாங்க. அடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், அடுத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்கிற எண்ணமே இப்ப இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு. தனித்து நிற்கும் மரம் என்றுமே நிழல் தராது, அது முழுமையும் பெறாது. அது போல தனியாக வாழ நினைத்தால் வாழ்வு கடமைக்கென்று வாழலாமே தவிர மனம் முழுமை பெறாது. நம்ம சார் பேசினாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் அவர் உண்மையா அவர் மனசார பேசின பேச்சு இது கண்டிப்பா. ஏன்னா அந்த அளவுக்கு அவர் அனுபவிச்சிருக்காரு. அன்பான வார்த்தை அறிவுரையின் பிறப்பிடம், அக்கறையின் அற்றைய பாத்திரம், ஒற்றுமையின் உறைவிடம், சலசலப்பும் உண்டு கலகலப்பும் உண்டு, திடீரென வரும் கொண்டாட்டம், கவலைகளே மறந்து போகும், நீயா நானா என்ற விவாதம் இல்லை, சுகம், அதாவது நம்ம உடம்புல ஏற்பட்டக்கூடிய சுகங்களை அந்த நேரத்துல ஆளுக்கு ஆளு அனுசரிப்பு உண்டு, பாட்டி வைத்தியம் உண்டு, சாதாரண விசேஷங்கள் கூட பெரும் விசேஷங்கள் போல் காணப்படும், துரித உணவுகளை துரத்திவிட்டு அக்கால பண்பாட்டு உணவுகளை கடைபிடிப்பார்கள். பலகாரங்கள் சொல்ல போனால் வாய் ஊறும், அவ்வளவு பலகாரங்கள் ஆளுக்கொன்றாக எண்ணில் அடங்காது. நீ இரு, நான் பாத்துக்கிறேன், எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் கூறுவாங்க, விடுவிடு எல்லாம் சரியாகி விடும் அப்படின்ற ஒரு ஆறுதல். இதனை அறிந்தவர் மட்டுமே இணைந்து இருப்பார்கள், அறியாதார்கள் என்றுமே விலகியே இருப்பார் தனி குடுத்தனம் என்று. நம்ம ஜீனத்தம்மா வந்து அந்த முடிவு எடுக்க மாட்டாங்கன்னு எனக்கு நல்லா தெரியுது. உலகத்தில் கூட்டு குடும்பமாக வாழ்வது தேனீக்கள் போல. அந்த குடும்பத்தில் ஒருவனை தொட்டு பாருங்கள், சொந்த பந்தம் எல்லாம் சும்மா பறந்து வந்து கொட்டி விட்டு போவார்கள். இதுதான் நம்மளுடைய கூட்டு குடும்பம். பாண்டவர் பூமி, ஆனந்தம் மற்றும் இந்த கூட்டு குடும்பத்தை பத்தி எத்தனையோ படங்கள் வந்திருக்கு. அத்தனை படங்களையும் பாருங்க, கண்ணீர் ஒரு சீன்லயாவது நம்ம கண்ணீர் விடாம இருக்க மாட்டோம். ஏதேனும் ஒரு சீன்ல அந்த கண்ணீர் விடுற அளவுக்கு அந்த படத்தை வந்து இயக்கியிருப்பாங்க. பொருளாதாரம் பொருளாதாரம்னு பேசினாங்க நம்ம சக்தி அம்மா. என்னங்க பொருளாதாரம்? நிம்மதி இல்லாத ஒரு பொருளாதாரம். நிம்மதி இருந்தா நோய் இருக்காதுங்க. நோய் இல்லைன்னா உங்களுக்கு ஏன் பொருளாதாரம் கூடுது? எதுக்காக நீங்க வந்து தனியா போய் ஒரு இடத்துல நீங்களா டென்ஷனை ஏத்திக்கிட்டு மண்டை வலிக்கு ஒரு அனாசின மாத்திரைய போட்டு போட்டு வாங்குறத விட ஒரு சிரிச்சோம் வாய் விட்டு கலகலன்னு சிரிச்சு பார்த்து பேசுனீங்கன்னா அது எப்படி இருக்கும்? இதெல்லாம் வந்து அனுபவிச்சவங்களுக்கு தாங்க தெரியும். நீங்க இப்ப பேசின அத்தனை பேரும் அனுபவிச்சவங்க தான். ஆனாலும் தலைப்பை எடுத்துட்டோமே, எதையாவது சொல்ல வேண்டுமே அப்படின்னு தான் நீங்க பேசுறீங்க என்பதை தெரிந்து கொண்டு இந்த பட்டிமன்றத்தில் பேச வாய்ப்பளித்தமைக்கு நன்றியினை கூறி இடம் சாருகிறேன். நன்றி, வணக்கம். ஆரம்பத்திலே சொன்னேன்ல, அதான் நம்ம ஜுனைதம்மா வந்து காத்துல, இதமான காத்துல எப்படி மலை துளி பட்டு நம்ம உடம்புல உரைக்குமோ அந்த அளவுக்கு உரைக்க சொல்லுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரிதான் அவங்களுக்கே உரித்தான அந்த ஸ்டைல்ல இந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். எல்லாரும் நீங்க தனி குடும்பமா பேசுறாங்க, எல்லாருமே பொய்யா பேசுறீங்க, ஏன் பொய் சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஒவ்வொரு விடைக்குமே இவர்கள் வந்து விடைக்கும் ஒரு விடை கொடுத்து வந்து போயிருக்கிறாங்க ஜுனைதாமா. அதே மாதிரி ஒரு ஆஸ்பத்திரிக்கு போனாலுமே நம்மளுடைய சொந்த பந்தங்கள்லாம் ஓடி வருவாங்க. அது உண்மைதான். நம்ம ஒருத்தர் முடியல அப்படின்னு சொன்னா உடனே வந்து என்னது ஒரு இந்த மாதிரி இவர் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கிறாராம் அப்படின்னு சொன்னா போதும். அது எப்படிதான் அந்த காட்டுத்தீ போல பரவுதோ தெரியல. எல்லாரும் ஒரு இப்ப எல்லாம் கைபேசி வந்துருச்சு, கைபேசியில கேட்டுட்டு அவர்கள் வீட்டில இருக்கிறார்களா அல்லது மருத்துவமனையில் இருக்கிறார்களா அடுத்தடுத்து போயிட்டே இருப்பாங்க.
இதுதான் வந்து கூட்டு குடும்பத்துல இருக்க ஒரு பெரும் சக்தின்னு தான் சொல்ல முடியும். அம்மா சுனேதாம்மா வாழ்த்துக்கள். சிறப்பா பேசுனீங்க. அதே மாதிரி உங்களுடைய வந்து ஒரு வர்ணிக்க இயலாத வர்ணனைக்குரிய ஒரு நவீனத்துவமான வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே. அதே மாதிரி நீங்க மீராமா, ராகவன் ஐயா, சக்திலீலா அம்மா அவங்க 3 பேரும் பேசுனதுக்குமே ஒரு ஒரு என்ன சொல்றது, அவங்களுக்கு உங்களுக்கே உரித்தான பாணியில வந்து ஒரு விடை கொடுத்துட்டீங்க. எனக்கு ரிசல்ட் நீங்க வந்து கூட்டு குடும்பம் தான் சொல்லணும் அப்படின்னு எனக்கும் அந்த என்ன சொல்றது இன்டைரக்டா சொல்லிட்டீங்க.